கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டிலிருந்து ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சியில் செய்தி கொடுப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் வாக்குக்கு வல்லவள் அல்ல, பேச்சு திறமை எனக்கு கிடையாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மகா பெரிய கிருபையினாலும் அவருடைய மகா பெரிய இரக்கத்தினாலும் அவருடைய மகா பெரிய தயவினாலும் உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்திலே இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்னை அவருக்காக தெரிந்து கொண்டு அவரை உங்கள் முன்னாக நிறுத்தியுள்ளார். ஆகவே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி ஜெபித்து விட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே, முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார், திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே, அத்திமரம் துளிர்விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திருப்பேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திருப்பேன், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே, நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன், கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம்
என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலம் ஆண்டவரே ஏசப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏசப்பா அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த நிலையில இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. என் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய ஏசப்பா எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறபடியால் ஏசப்பா அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தை கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரி தகப்பனே, எனக்கு எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று தெரியாது. அடிமையை மறைத்து ஏசப்பா நீங்க வெளிப்படுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக சந்தோஷத்தை, தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக ஆறுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் முக்கியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம மனிதர்களை பார்க்கும்போது அநேக ஜனங்கள் சமாதானத்தை இழந்துதான் காணப்படுகிறார்கள். எங்கு போனால் சமாதானம் கிடைக்கும், எங்கு போனால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், எங்கு போனால் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி மனிதர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனிதனாலோ இல்ல நமக்கு இருக்கிற ஒரு வேலையினாலோ இல்ல ஒரு ஆஸ்தியோ இல்ல அந்தஸ்தோ இல்ல உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நமக்கு சொந்தமாக இருப்பதாலோ நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தர முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அந்த சமாதானத்தை நமக்கு தர முடியும். விண்ணை விட்டு மண்ணில் மனிதனாக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நம் அனைவருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை சமாதானத்தை கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் அவர்கள் கொடுக்கிற சமாதானம் ஒரு கொஞ்ச நேரமாகத்தான் இருக்கும். ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது, அது நிலையானது. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்திலே பெற்று அதாவது முதியோர்கள் மரிக்கும் போது அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிலர் வந்து ஐஸ்வர்யத்தை வைத்து போவார்கள், ஆஸ்திகளை வைத்து போவார்கள். சிலரை பார்க்கும்போது சாபத்தை வைத்து போவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதில்லை. அவர் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்கிற தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், அவர் சமாதான பிரபு என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது முதலாக தேவதூதர்கள் அவர் பிறந்த செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்த போது பரம சேனை திரள் அவர்கள் முன்பாக தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி
தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பூமியிலே சமாதானம், பூமியிலே சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்? அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. பிரியமானவர்களே, ஆகவே தான் அவர் சொல்லி இருக்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் சிலுவையிலே நமக்கு சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை, வேதனை நீங்கி சுகமாய் வாழக்கூடிய ஒரு சமாதானத்தை, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அந்த ரட்சிப்பின் சமாதானத்தை அவர் நமக்கென்று அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம பார்க்கும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவது. ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியமே கவலைதான். பிரியமானவர்களே, இந்த நாட்களில பார்க்கும்போது அநேக ஜனங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கணவனாருடைய குடி மாறாதா? என் பிள்ளையுடைய குடி மாறாதா? இல்ல என் பிள்ளையுடைய இந்த பலவீனம் மாறாதா? என்னுடைய கடன் பிரச்சனை மாறாதா? என்னுடைய குடும்பத்தில் இருக்க இந்த போராட்டம் மாறாதா? என்னை நெருக்கி நிற்கிற இந்த பாரங்கள் என்னை விட்டு மாறாதா என்று சொல்லி அநேக ஜனங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால் வேண்டினதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. ஆனால் இங்கே பார்க்கிறோம், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் மனிதர்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா, ஏதோ ஒரு வேதனை வந்தா மனிதர்களை தான் நோக்கி ஓடுகிறார்களே. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் சகலத்தையும் அவர் படைத்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்கு எல்லாவற்றையும் வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஆனால் இந்த நாட்களிலே அந்த ஒவ்வொருவரும் மனிதர்களைத்தான் நாடி தேடுகிறார்கள். கவலைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது தங்கள் கவலைகளை, கஷ்டங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தெரிவிக்காதபடிக்கு மனிதர்களிடத்திலே தெரிவிக்கிறதுனால அநேக ஜனங்கள் சமாதானத்தை இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட திருமணம் முடிந்த பிறகு நான் சமாதானத்தை இழந்து காணப்பட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்தவள். என்னுடைய தகப்பனார் ஒரு போக்குவரத்து துறையிலே ஒரு கண்டக்டராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க. பிரியமானவர்களே, என்னுடைய குடும்பத்துல நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் சமாதானத்தை இழந்த நாட்கள் இல்லை. நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். எனக்கு 2 சகோதரிகள் உண்டு. நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது 9ஆம் வகுப்பு நான் படித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய சபையில ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. அந்த நாள்ல கடைசி ஜெபத்துல அவங்க கூப்பிட்டு எல்லாரும் உங்க குறைகளை ஆண்டோடைய சமூகத்துல அறிக்கை இடுங்கள் என்று சொன்ன போது நானும் அந்த இடத்துல போய் ஆண்டோடைய சமூகத்துல என்னுடைய குறைகளை அறிக்கையிட்ட போது எனக்குள்ளே ஒரு சமாதானம், எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் காணப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்போதும் துதிக்கணும், எப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வாஞ்சியாக காணப்பட்டது. அதன் பிறகு எங்களுடைய குடும்பத்திலே அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள், நெருக்கடிகள் வந்தது. படிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே அவர் நல்ல கல்வியை கொடுத்தார். நான் மார்த்தாண்ட காலேஜில் BA படித்து கொண்டிருக்கும் போது அங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, என்னைக்கும் காலேஜ் தொடங்குவதற்கு முன்பதாக 9:45 அங்க பிரேயர் நடக்கும். அந்த பிரேயர்ல நான் என்னைக்கும் கலந்து கொள்ளுவேன். பஸ் லேட்டா போனா மட்டும்தான் அந்த பிரேயர்ல கலந்து கொள்ள முடியாது. பஸ் நேரமா போனாலும் வெயிட்டிங் ஹால்ல போய் இருக்க மாட்டேன். அங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் அந்த சர்ச்சிலேயே உட்கார்ந்து அங்க நிறைய பாடல் போட்டிருப்பாங்க. அந்த பாடலை கேட்டுட்டே இருப்பேன். அப்போதான் ஒரு பாடல், உனக்காக நான் மாறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்,
உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் என்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உந்தன் சிலுவை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி கொப்பையென்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? பிரியமானவர்களே, இந்த பாடல் அடி உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்கிற இந்த பாடல் அடி என்னுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் குத்திக்கொண்டே இருந்தது. ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே காணப்பட்டது. என்னுடைய வாலிப நாட்கள்ல நாகர்கோயில்ல மே 1 மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில FMBB சார்பாக அங்கே ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துவாங்க. அந்த கூட்டத்துல நாங்க வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் எங்க சர்ச்சில் உள்ளவங்க சேர்ந்து அந்த இடத்துல நாங்க கடந்து போவோம். அங்க அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம ஜெபிக்கலாம், இல்ல கொடுக்கலாம், இல்ல சுவிசேஷம் சொல்லலாம். அப்போ என்னுடைய உள்ளத்துல தோணினது, நம்ம ஜெபிக்கலாம், அதாவது கொடுக்கிறதுக்கு நமக்கு இல்ல, அந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய திறமையும் நமக்கு இல்ல, அதனால நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேப் படம் வரைஞ்சி அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கு பெயரை எழுதி ஒவ்வொரு நாளும், அதாவது 4 மாநிலங்களுக்காகவும் ஒரு நாள் 4 மாநிலங்களுக்காகவும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்காகவும் என்னுடைய கைகளை வைத்து நான் ஜெபித்து கொண்டிருப்பது வழக்கம். அது மாத்திரமல்ல, நாங்கள் வாலிப பிள்ளைகளாக சேர்ந்து அந்த ஒரு ஜெப குழுவை உருவாக்கி, அதாவது இல்லங்களில இருந்து நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். குடிகாரர்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, பாவத்திலே வாழ்கிற ஜனங்களுக்காக, இப்படி அநேக ஜெப குறிப்புகளை வைத்து தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக, கட்டப்படாத சபைகளுக்காக, இப்படி நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். அப்படி இருக்கும்போது நான் MA படிச்சு முடிச்சேன். படிச்சு முடிச்சிட்டு ஒரு ஸ்கூல்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய பெற்றோர் எனக்கு திருமணத்துக்காக, அதாவது அலையன்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் ஏசப்பாவிடத்துல ஒரு வார்த்தை சொன்னேன். ஏசப்பா, எனக்கு எந்த வருஷம் திருமணம் நடக்குது என்று பெருசு கிடையாது, அதாவது எனக்கு படித்தவங்களோ இல்ல நல்ல வசதி படைத்தவங்களோ தேவையில்லை, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனை நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஜெபந்தான் பண்ணினேன். பிரியமானவர்களே, என்னுடைய பெற்றோர் திருமண காரியத்துக்காக பார்த்து கொண்டிருந்தார்கள். என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிந்த பிறகு நான் அதாவது எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது. எப்படின்னா, ஒருவேளை அவங்க குடிக்கிறவங்களா இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்கினேன். அப்புறம் தான் நான் ஒரு 12 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, எனக்கென்று நீங்க அமைத்து தந்த உங்களுடைய பிள்ளை அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க என்பது எனக்கு தெரியாது, ஆனா உமக்கு தெரியும் ஏசப்பா. அவங்களிடத்துல எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதுல இருந்து அவங்களுக்கு நீங்க ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உபவாசம் இருந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஒரு சகோதரி அங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையோட நீ போக கூடாது. அந்த வீட்டுக்கு நீ போகும்போது அந்த குடும்பத்தின் சூழ்நிலை எப்படியோ அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீ ஏசப்பாடத்துல நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சகோதரி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அதுல இருந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் பயம்தான்.
எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். பிரியமானவர்களே, என்னுடைய திருமணம் முடிந்த பிறகு என்னுடைய கணவனார் சொன்னாங்க, நான் குடிப்பேன், அதாவது பான்பராக்கு, கணேஷ், இப்படிப்பட்ட போதை பொருட்களை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் விருந்து முடிஞ்சு அங்கேருந்து வீட்டுல இருந்து, எங்க அம்மா வீட்டுல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே குடும்பத்துல போராட்டம், பிரச்சனை தான் காணப்பட்டது. அதன் பிறகு என்னுடைய கணவனார் என்கிட்ட சொல்லுவாங்க, இங்க நாங்க மாறி மாறி சண்டை போடுவோம், நீ என்ன செய்யக்கூடாது, எங்க பக்கத்துல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்ப நான் அப்படியே ஒதுங்கிதான் இருப்பேன். என்னுடைய கணவனார் குடிப்பாங்க, என்னுடைய மாமனார், என்னுடைய கணவனாருடைய 2 சகோதரர்களும் குடிப்பாங்க. அப்படி அவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு குடும்பத்திலே பிரச்சனை. நான் மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்தது பொன்னாட்டு. மற்றபடி என்னுடைய கணவனாருடைய 2 அண்ணிமார்களும் அவங்க தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். குடும்பத்துல கேஸ் பிரச்சனை, கடன் பிரச்சனை. அதாவது என்னுடைய கணவனாருடைய சகோதரர்கள் அங்க வீட்டுல இருந்தாலும் கடன்காரர்கள் என்னைட்ட கூப்பிட்டு தான் கேட்பாங்க. எல்லா பாரத்தையும் என்னுடைய கணவனாருடைய தலையில தான் அவங்க சுமத்தி இருந்தாங்க. பிரியமானவர்களே, ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இழந்து காணப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, என்ன செய்வதென்றே தெரியாது. என்னுடைய கணவனார் குடித்து விட்டு அவர்களும் அவர்கள் சகோதரருடைய கூட இணைந்து அவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுல போராட்டம். என்கிட்ட எந்த சண்டையும் கிடையாது. என்கிட்ட நல்ல அன்பா இருப்பாங்க. நல்ல ஒரு அன்பான கணவனாரை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த குடிவரி தான் அவங்கள இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆட்கொண்டது. அது மாத்திரமல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து அந்த குடித்து விட்டு எங்கேயாவது சண்டை நடந்தா அந்த பிரச்சனையில அவங்க தலையிட்டு அங்கே மாட்டிக்கொண்டு காணப்படுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் காணப்பட்டது. அவங்க போகும்போது சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு குடித்து விட்டு தான் வருவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நான் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து, ஏசப்பா, இவர்களுடைய குடியிலிருந்து நீங்க விடுதலை கொடுங்க ஏசப்பா, இவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க ஏசப்பா, என்னுடைய கணவனாரே நான் இந்த குடிகாரர்கள் லிஸ்டில வைத்து நான் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவானது ஏசப்பா, இவர்களுடைய குடியிலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பேன். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக நீங்க மாற்றுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருப்பேன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, என்னுடைய குறைகள் ஏதாவது இருந்தா அதை மன்னிங்க என்று சொல்லி முதலாவது கர்த்தருடைய சமூகத்திலே நான் என்னை தாழ்த்தி நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். பிரியமானவர்களே, அப்போதுதான் எனக்குள்ளே என்னுடைய சிந்தையிலே ஒரு உணர்வை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதாவது நான் காலேஜ்ல படிச்சு கொண்டு இருக்கும் போது அங்க ஒரு மிஷினரிக்கு சாட்சி சொன்னாங்க. எப்படின்னா, அந்த மிஷினரி அந்த தேசத்தில் உள்ள அந்த சோர்ல எல்லாம் போய் அந்த தேசத்தை ரட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொண்டே இருப்பாராம். அப்ப எனக்குள்ள தோணினது, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு ஒரு சமாதானம் வேணும். என்னுடைய கணவனாருக்கு அன்பு இருக்கு, ஆனா என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல. குடும்பத்துல கடன் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, எல்லா பாரமும் என்னுடைய கணவனாருடைய தலையில சுமத்தி விட்டாங்க. இனி என்ன செய்வது? என்னுடைய பெற்றோரிடத்துல நான் போய் சொல்ல முடியாது. என்னுடைய தகப்பனார் நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. என்னுடைய திருமணத்தின் போது அவங்களுக்கு 76 வயசு. பிரியமானவர்களே, வயசான சூழ்நிலை. அதாவது நாங்க இருந்த வீட்டை வச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இனி என் தகப்பனிடத்துல நான் போய் சொன்னேன்னா என்னுடைய தகப்பனாரு இன்னும் அதிகமாக வேதனைப்படுவாங்க. என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போயிட்டு என்று வேதனைப்படுவாங்களே என்று சொல்லி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல இங்கே நம்ம பார்த்தோம், எல்லாவற்றையும் குறித்து தேவனாகிய கர்த்தரிடத்திலே தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது போல நான் அவரிடத்துல தான் தெரிவிப்பேன். பிரியமானவர்களே, அவரை என்னுடைய தகப்பனாக, என்னுடைய தகப்பன் இருக்கிற இடத்துல அவரை வைத்து என்னுடைய தகப்பனாரிடத்துல போய் சொல்லுவோமோ, அதே போல எல்லா காரியங்களையும் என் பரலோக தகப்பனிடம் நான் போய் சொல்லுவேன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் என்னுடைய கணவனார் குடித்து விட்டு அவங்க நைட்டு பிந்தி தான் வருவாங்க. அவங்க லேட்டா வரும்போது நான் சோர்ல கோடு போட்டு வைத்திருப்பேன். 9 மணி தான், 9 மணிக்குள்ளாடி அவங்க வீட்டுக்கு வரணும். வராம இருந்தா நான் கோடு போட்டு வைத்திருப்பேன். பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டே இருந்தேன். இரவு வேளையில, ஓ காட் ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ல எழுதிட்டே இருப்பேன். எனக்கு சமாதானத்தை தாருங்க ஏசப்பா, எனக்கு சமாதானம் இல்லை ஏசப்பா, எனக்கு சமாதானத்தை தாருங்க என்று சொல்லி பக்கங்கணக்குல எழுதுவேன். நான் அழுது கொண்டே இருப்பேன். ஆனா என்னுடைய கணவனார் வரும்போது எப்போதுமே முகம் வாடலா இருக்கக்கூடாது,
சிரிச்சுட்டே தான் இருக்கணும். அவங்க பைக் சவுண்டு கேட்ட உடனே போய் பாத்ரூம்ல போய் முகத்தை எல்லாம் கழுவி தண்ணி எல்லாம் குடிச்சு முகத்தை நல்லா அழகா தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். அவங்களுக்கு தெரியாது நான் அழுது கொண்டு இருந்தது. நான் அழுதுட்டேன்னா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க, கோவப்படுவாங்க. அதனால நான் அழுததை காட்ட மாட்டேன். பிரியமானவர்களே, இப்படி பல நாட்கள் 2005 வருடம் ஏப்ரல் மாதம் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தது. சொன்னாங்க அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை, நான் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த கேஸ் பிரச்சனையில மாட்டி இன்னும் அதிகமாக வேதனை, இன்னும் அதிகமான நெருக்கம், இன்னும் அதிகமான கஷ்டம், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லாவற்றையும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்கள் ஒடுக்கப்பட்ட ஆண்டோடைய சமூகத்துல இன்னும் அதிகமாக எனக்கு பாரம் வந்தது, எனக்கு துக்கம் வந்தது, கஷ்டம் வந்தது என்று சொல்லி நான் கர்த்தரை விட்டு தூரம் போகல. என்ன செய்வது என்று தெரியாது, மறித்து விடலாமா என்று சொல்லி நான் யோசனை பண்ணி பார்த்த நாட்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்தார். நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த கிருபை தான் என்னை இந்த இடத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறது. தகுதி இல்லாத என்ன, எந்த ஒரு பேச்சு திறமை இல்லாத என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறது என்றால் அவருடைய கிருபை தான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக நெருக்கடிகள் மத்தியில தான் நாங்கள் காணப்பட்டோம். பிரியமானவர்களே, என்னுடைய முதல் மகள் அதாவது கன்சீவ் ஆகி நான் இருக்கும்போது அநேக வேதனைகள், தொழில்ல நஷ்டம் வந்தது, தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில என்னுடைய கணவனார் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, நான் டெலிவரிக்காக என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு கடந்து சென்ற போது அங்கே ஒரு கடன்கார மனிதர் இந்த ரூபாயை நீங்க தராமல் இருந்தால் இந்த இடத்துல நான் ஆண்டு கொண்டு சாவேன் என்று சொல்லி அவர் அங்கே எங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, என்னுடைய தகப்பனாருடைய வீடு, நான் சொன்னேன் அதாவது வீடை வித்துதான் என்ன திருமணம் பண்ணி கொடுத்தாங்க என்று சொல்லி, எங்க சொந்த நிலத்துலதான் ஒரு சின்ன குடிசை வீடு தான் வைத்திருந்தாங்க. அந்த இல்லத்துலதான் நான் போயிருந்தேன். வீடு கட்டியதற்கு ஒரு பேஸ்மெண்ட் மட்டும் தான் போட்டு வைத்திருந்தாங்க. அப்போ இந்த குழந்தை இனி பிறந்த பிறகு எப்படி இந்த இல்லத்துல இருக்க முடியும்? இது ஒரு குடிசையா இருக்கு. அந்த நேரம் மழை வந்தா எப்படி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்போதும் என்னை தாழ்த்தி என்னுடைய குறைகளை தான் நான் அறிக்கைட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததே ஏசப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போது எனக்கு ஒரு ஆலோசனை தோன்றினது, அந்த எரிகோ கோட்டை, அந்த தடைகள் எப்படி உடைக்கப்பட்டது என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த இல்லத்தின் பேஸ்மெண்டை சுத்தி நான் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த 6 நாளும், சில அன்னைக்கு 5 நாள் சொல்வேன், சில வாரத்துல 6 நாள் சொல்லுவேன். ஆனா 7வது நாள் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும். ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த 6 நாளும் அந்த பேஸ்மெண்ட்டை சுத்தி சொன்னேன். 7வது நாள் 7 தடவை அந்த பேஸ்மெண்ட்டை சுத்தி ஸ்தோத்திர பலி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபை ஏசப்பா அந்த நாட்கள்ல கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த நாள் என்னுடைய ஒரு உறவினர் முறையில ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு என்னுடைய பெரியப்பா பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வந்தாங்க. அப்போது நான் என் சகோதரிகளை பார்த்து சொன்னேன், அக்கா எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க கொடுங்க, பப்பா கொடுக்காம இருந்தாலும் இந்த சொத்து இருக்குல்ல, இதை வித்து உங்களுக்கு உங்க கடனை மீட்டலாம்க்கா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போது அந்த சகோதரிகள் அவங்கள்ட்ட இருந்த காசு ஜுவல்ஸையும் கொடுத்து அந்த நாட்களில அந்த இல்லம் கட்டதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். 2006 வருஷம் ஜனவரி மாசம் 3வது நாள் 2வது நாள் அந்த இல்லம் பால்காய்ப்பு நடந்தது. 3வது நாள் என்னுடைய மூத்த மகள் பிறந்தார். அல்லேலூயா. தடைகளை உடைத்து கர்த்தர் அந்த நாட்களிலே அற்புதத்தை செய்தார்.